வெல்கம் பேக் டு மேக் யுவர்ஸ். இன்றைக்கி நம்ம 4K எடிட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் CapCut ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராசரிஸ் ஐட்டம்ஸை வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. மற்ற அப்ளிகேஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லோரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் டெய்லியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன். இதில் கீழே அட்ஜஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அது உள்ளே போயிட்டு கிராஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க லேயரை வந்து கீழே தள்ளிட்டு லெஃப்ட் சைடு இருக்க லேயரை வந்து மேலே எழுங்க. இந்த மாதிரி எல்லா கலருக்கும் பண்ணுங்கள். இப்போ நான் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். இது பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ளார போய்ட்டு வீடியோ எஃபெக்ட் உள்ளார போங்க. அதில் பார்த்தீங்கன்னா லென்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு பிளர்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ லென்த் எவ்வளோ இருக்கோ அது ஃபுல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்லைட் பண்ணி மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான். இதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ சேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே வீடியோவே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது அட்ஜஸ்ட் பண்ணிங்களா, அட்ஜஸ்ட் பண்ணது அப்புறம் எஃபெக்ட் போட்டது அதெல்லாம் அது மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த பிளர் ஆப்ஷன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்ல கிராஃபில் போயிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லேயரையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஒரிஜினல் வீடியோ வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஓவர்லேன்னு கொடுத்து ஆட் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கள அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். இப்போ அது மேலே வந்துற மாதிரி வரும். இது வந்து நீங்கள் கரெக்டாக சைஸ் ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்போ கீழே ஸ்ப்ளைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே மூவ் பண்ணிங்கன்னா பேர்ன்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். கலர் பேர்னு இருக்கும். அதில் வெறும் பேர்னை கிளிக் பண்ணுங்கள். பேர்னை கிளிக் பண்ணி அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 61 அந்த மாதிரி வைங்க. அது வீடியோக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 61 வச்சுருக்கேன். வச்சுட்டு ஓகே பண்ணிவிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆட் ஓவர்லே கொடுங்க. ஆட் ஓவர்லே போயிட்டு மேலே லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஒரு போயிட்டு ஒயிட் கலர் லேயர்னு சொல்லிட்டு ஒயிட் லேயர் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணி அதையும் சைஸ் கரெக்டாக அந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி இந்த வீடியோ லென்த் ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன் நான். இப்போ நான் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் அந்த ஒயிட் லேயரை கிளிக் பண்ணி அதே இந்த ஸ்ப்ளைஸ் இருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுல, அதுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் போங்க. போயிட்டு ஓவர்லேன்னு இருக்கும், அந்த ஓவர்லே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுக்கும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் எல்லாமே ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க ஓவர்லே கொடுத்துட்டு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோக்கும் இப்போ நான் பண்ணியிருக்க வீடியோக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள்.
இப்படி தான் 4K வீடியோ எடிட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.